சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்க இருந்த, எங்க வந்த, எங்க போன? உன்னுடைய வரலாறு என்ன? நீ என்னமோ இதுதான் இந்த நாட்டையே காப்பாத்த போற மாதிரி பேசுற. ஒரு அளவு இருக்கா தம்பி, அதனால கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமா பேசு. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னு வேஸ்டிய கழிட்டு ஓடி இருந்தீங்களா? நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற. மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை இருக்கிறது நல்லது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பன் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. அண்ணாவை பத்தி பேசுறது, அம்மாவை பத்தி பேசுறது, தன்மானத்தை இழந்துட்டு யாரும் இந்த நாட்டுல அப்படி ஒண்ணும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுல தெளிவா நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான். அம்மாவை பத்தி பேசுனது, அண்ணாவை பத்தி பேசுனது, இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம், இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இல்ல நீங்க சொன்ன உடனே என்னை வைவாரு அவரு. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல் நின்று வெற்றி பெற்றாங்கன்னா அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லையா? என்னமோ இந்த லேகி விக்கிற மாதிரி, ஐயா நீங்க பாருங்க ஐயா, இது செஞ்சிருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் சொல்ல வர? என்ன சொல்ல வர? எதுவுமே புரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா? எதுவுமே புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பன் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட 2 கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல அரசியலே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த சமுதாயம், அனைத்து சமுதாயம், அனைத்து இன மக்களுக்கும், அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உயிர். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம். இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்ல, ஆண்டவனே வந்தாலும், அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. இது 2 கோடி தொண்டரின் சார்பாக சாமானிய தொண்டனாக 2வது தலைமுறை இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையாக, புரட்சி தலைவர் மீது ஆணையாக, எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியான எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாரா இருக்கோம். நாங்க எந்த விதமான தியாகத்துக்கும் தயாரா இருக்கோம். 2 கோடி தொண்டர்கள். சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்க இருந்த, எங்க வந்த, எங்க போன? உன்னுடைய வரலாறு என்ன? நீ என்னமோ இதுதான் இந்த நாட்டையே காப்பாத்த போற மாதிரி பேசுற. ஒரு அளவு இருக்கா தம்பி, அதனால கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமா பேசு. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னு வேஸ்டிய கழிட்டு ஓடி இருந்தீங்களா? நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு, எங்க பொதுச்செயலாளர் கட்டுப்பட்டு நாங்க பேச முடியும். எங்க கடைக்கோடி கொண்ட எனக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணாமலை பேசுறது பாருங்க, சகிக்க முடியலங்க. லேகி வைக்கிற மாதிரி, ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சாயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா, காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்க ஐயா, மாலையில சரியா இல்லைன்னா காலையில ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்ல லேகிய தீர்ந்து போயிருங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலாம், இனிமேல் விற்கவே முடியாதுங்க ஐயா. இந்த லேகியங்கய்யா இது நீங்க உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா. இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்க நான் சொல்றீங்க, நீங்க சாப்பிடுங்க, செத்தா என்னை பாக்காதீங்க, உயிரோடு இருந்தா என்னை பாருங்க. இப்படி பேசுறாங்க அந்த ஆளு. இத போடுங்க நீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல. எதுக்கு திருச்சியாக இருக்காளா? என்னங்க ஒரு அளவு வேணாமா? ஏன்னா 52 வருஷம் இந்த இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மா கண்ட இயக்கம், ரத்தத்தை வேர்வையா சிந்தி தன்னை அர்ப்பணிச்சு இந்த இயக்கத்தை வளர்த்து, தமிழ் மொழியை வளர்த்து, தமிழ் இனத்தை வளர்த்து, எதுவுமே தெரியாம காலையில எந்திரிச்சு இவன் பாட்டுல வாய்க்கு வந்ததை பேசுறான், நீங்களும் போடுறீங்க. அதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்கறீங்க. எங்க பொதுச்செயலாளர் எடுத்த முடிவு தாங்க இறுதியான முடிவு. அதனால அவங்க எங்களை அழைக்கிறது அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள்.
டெல்லியில இருக்கிற தலைவர்கள் அதனாலதான் அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த முறை எதுவுமே தெரியலையா? எதுவுமே தெரியாத எப்படி பேசுவான்? ஆக இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது என்ன வேணாலும் வையட்டும், நான் தயாரா இருக்கேன். நான் எதுக்கு அதுக்கு கேள்வி எங்க திரும்ப கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்னமோ இவன் தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி. முதல்ல இந்த தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்றேன். ஒண்ணுமே இல்லைங்க, பூஜ்யம். இப்ப ஒரு 50 பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டா நீங்க தலைவர் ஆயிருவீங்களா? எந்த தேர்தல் நீ ஜெயிச்சிருக்க? நான் சொல்றேன், நான் சாமானிய தொண்டேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கால், அம்மாவின் செல்வாக்கால், புரட்சி தலைவர் செல்வாக்கால், எடப்பாடியார் செல்வாக்கால் 3 தேர்தல் நின்றுருக்கேன், 3 தேர்தல் ரெட்டை நின்றுருக்கேன், 3 தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன். அந்த அனுபவத்துல சொல்றேன். சட்டமன்றத்துல 10 ஆண்டு அமைச்சரா பதவி பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன். நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற. மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை இருக்கிறது நல்லது, இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும்னு தெரியாது. நன்றி, வணக்கம். உங்களோட தேமுதிக 14 தொகுதி கொடுத்தா அவங்களோட சேர்ந்து நான் தான் சொல்றேன்ல, பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை. மற்றவர்கள் எல்லாம் தாய் உள்ளத்தோடு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வரவேற்பதற்கு தயாராக இருக்கு. அது எத்தனை இதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிறவங்க தலைவர, இதெல்லாம் மரத்தடியில் பேசுறதா? இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு அறிவிப்பாங்க. நன்றி, வணக்கம்.